டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசி 2025 தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புதிய வகுப்புகள் எப்ப துவங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய 21 திங்கட்கிழமை வரக்கூடிய 21/4/2025 முதல் முப்படையின் 3 கிளைகளிலும் வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர் 3 கிளைகளிலும் புதிய வகுப்புகள் துவங்க இருக்குது. சோ புதிய வகுப்புகளுக்கு நீங்க சேரணும், அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா வேலூர் அந்த 720040003995 அல்லது 398 நம்பருக்கும், திருச்சி அந்த 8111070706 அல்லது 708 நம்பருக்கும், விருதுநகர் அந்த 9363020246 அல்லது 247 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கெட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளுக்கான பாட புத்தகங்களுமே என்கிட்ட அவைலபிளா தான் இருக்கு. இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அந்த புக்ஸ் பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்ஐ அல்டிமேட் உடைய அடுத்த எபிசோடு நம்ம நிக்கிறோம். அப்போ லாஸ்ட் எபிசோடே சொல்லிட்டேன், இந்த வீடியோல நமக்கு இந்தியாவின் அமைவிடம் ஜியோகிராஃபியோட ஃபர்ஸ்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை படிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இந்தியாவுடைய லொகேஷனை பத்தி மட்டும் தான் பாக்குறோம். இந்தியாவுடைய பிசியோகிராஃபி, நிலத்தோற்றத்தை பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது. ஓகே, லொகேஷன்னா பவுண்டரிஸ், அப்புறம் ஐலாண்டை பத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாட்டிடியூட், லாங்கிடியூட், இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரே டாபிக் வர்றதுனால ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஜியோகிராஃபியோடைய முதல் டாபிக். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன படிச்சுக்கணும் ஜியோகிராஃபில? இந்த யூனிவர்ஸ், அண்டம், சூரிய குடும்பம், அதை பத்தி நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை லாஸ்டா பார்க்கலாம். ஆனா அது பத்தி ரொம்ப முக்கியமானதான் இதுல இருந்தா கேள்வி கேட்பாங்க. அப்போ அண்டம், சூரிய குடும்பம், இதை பத்தி நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் உலகம், அதாவது பூமிங்கிற விஷயத்தை பத்தி படிக்கணும். பூமிங்கிற விஷயத்துல 7 கண்டங்கள் இருக்குது, 5 பெருங்கடல்கள் இருக்குது, அதை பத்தி படிக்கணும். அதுல 7 கண்டங்களையும் ஒவ்வொரு கண்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், நீளமான நதி எது, உயரமான அமைப்பு இது, அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து இந்தியாவுடைய அமைவிடத்தை பார்க்கணும். அதனால அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது இருப்போம், இந்தியன் ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியம். அது இந்தியன் அமைவிடம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அதே மாதிரி அடுத்த வீடியோ என்ன டாபிக் வரும் நான் இப்பவே சொல்லிடுவேன் சொன்னேன். எஸ், அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா? சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அந்த டாபிக் தான் வரும். சரிங்களா? 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுதான் அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சில டாபிக் நான் சொன்ன மாதிரி ஒரு சில டாபிக் 20 கொஸ்டின் இருக்கும், ஒரு சில டாபிக் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த டாபிக்கோடைய அளவை பொறுத்து ஒரு சில, ஏன்னா திருப்பி ஒரே நிறைய அதே டாபிக் இருக்கும்போது நிறைய ஓவர்லேப் ஆகும். ஆனால் 10 கொஸ்டின் நம்ம நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட் நம்ம சொல்லிடும், நோட் பண்ணிக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போறாமா? The longitude used in determine the standard timing of India. இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்க்க ரேகையானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப தீர்க்க ரேகை, இப்ப 2 வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பூமியை பத்தி படிக்கும் போது பூமிங்கிறது இந்த வடிவத்துல, தீர்க்க ரேகை இன்னொரு வார்த்தை என்னன்னா அச்சரேகை. ஓகேங்களா? அச்சரேகை, இந்த 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் மீன்ஸ் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தீர்க்க என்ன, அச்சரேகை என்ன. இங்கிலீஷ்ல லாங்கிடியூட், இன்னொன்னு லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப ரெண்டையும் நான் வரைஞ்சி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? தீர்க்க ரேகை அப்படின்னா இப்படி இருக்கிறது. ஓகேங்களா? தீர்க்க ரேகைனா செங்குத்தாக வரையக்கூடியது. அச்சரேகை அப்படிங்கிற பட்சத்துல அது எப்படி இருக்குன்னா இப்படி வரையும். ஓகேங்களா? புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகேங்களா? உதாரணத்துக்கு நம்ம இந்தியா வழியா பாஸ் ஆகக்கூடிய அச்சரேகை தான் பாத்துக்கிட்டீங்கன்னா கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. கடகரேகை, திருப்பி சொல்றேன், முன்னாடி வரும் கடகரேகை. இங்கிலீஷ்ல டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி வடக்குல மென்ஷன் ஆயிருக்கும். டிராபிக் ஆஃப் கேன்சர் இப்படி இருந்தா, ஓகேங்களா, கிடைமட்டமாக இருந்தா அதற்கு பேரு அச்சரேகை. ஓகேங்களா? பிளாக் கலர்ல மார்க் பண்ணிடுறேன், தெளிவா எழுதிக்கோங்க. தீர்க்க ரேகைனா செங்குத்தாக இருக்கும். ஓகேங்களா? இங்க தீர்க்க ரேகையில நமக்கு 23 டிகிரி உறவு அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஒரே ஒரு தீர்க்க ரேகை மட்டும் தான் இந்தியாவுக்கு படிக்கணும். ஓகேங்களா? ஆனா பூமி ஃபுல்லா பார்க்கும்போது கடகரேகை, கீழே இதே மாதிரி சவுத்துல மகர ரேகை, 0 டிகிரியில போடக்கூடிய கிடைமட்ட கோடு பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டர் லைன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை படிக்கணும். ஓகேங்களா? ஆனா தீர்க்க ரேகையை பொறுத்த வரைக்கும் இந்தியா சம்பந்தமா ஒரே பாயிண்ட் தான். ஓகேங்களா? அது என்ன சொல்ற, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய அமைவிடம் அப்படின்னு சொல்லும் போது இந்தியா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அதுதான் கேட்கிறாங்க. அப்ப இதுதான் உலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தை இப்ப 4ஆ பிரிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த கோடு வரையலனா கண்டுபிடிக்க முடியாது. இந்த கோடு வரையலனா நார்த் சவுத், இந்த கோடு வரைஞ்சதுக்கு அப்புறம் இது நார்த் ஈஸ்ட், இது நார்த் வெஸ்ட், அதாவது வடமேற்கு, இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு, தென்மேற்கு. அப்படி பார்க்கும்போது இந்தியா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா இங்கதான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துலதான் லொக்கேட் ஆயிருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்தியா பூமியில 4 கோளம், அதாவது 4 பாட்டா சொல்லும் போது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, இதை கூட கேள்வியை கேட்பாங்க, எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா பூமியில, இந்தியா பாத்தீங்கன்னா வட கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த வார்த்தை
ஓகேங்களா, நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், ஓகேங்களா, வட அரைக்கோளத்தில் அதாவது வடகிழக்கு அரைக்கோளத்துல வந்து என்ன இருக்குது அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்க என்ன இருக்காங்க, திட்ட நேரம் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஆக்சுவலா இந்தியா மாதிரியான கண்ட்ரி, இந்தியா அப்படி ரஃபா வரைகிறேன், இமேஜின் பண்ணிக்கோங்க, இதுதான் இந்தியா. கொஞ்சம் ஏனதோட தான் வரைஞ்சிருக்கேன், ஓரளவுக்கு தான் துல்லியமா வரைய முடியும். அப்போ இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டான இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரே ஒரு தீர்க்கரேகை தான் படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனா அச்சரேகை நிறைய படிக்கணும். உதாரணத்துக்கு இப்படி ஒண்ணு கட் ஆகும், அதுக்கு பேர் தான் கடகரேகை அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் படிக்கணும். இந்தியா மொத்த இதுல இங்க எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது, இங்க எவ்வளவு முடியுது, அதையும் படிக்கணும். ஓகே, ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட், எண்ட் ஆகிற பாயிண்ட். ஓகே, 8 டிகிரி ஸ்டார்ட் ஆகும், இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 29 கூட்டம் 37 எண்ட் ஆகும். அப்படியே இங்க இதையும் படிக்கணும். ஓகேங்களா, அது அப்புறம் ஒரு கொஸ்டின் வருது, அதை பேசலாம். இதுக்கு இடையில தீர்க்கரேகைங்கிறது வந்து ஏன் இதை முடிவு பண்றோம், திட்ட நேரங்கிற விஷயத்தை ஏன் பேசணும்னா, இந்தியாவுடைய டைம் அப்படிங்கிற விஷயம் வந்து உலகத்தையே டைம் வந்து கிரீன்விச் மீன் டைம் அதை வச்சுதான் மையமா வைக்க பண்றாங்க. அது 0ல ஆரம்பிச்சு அப்படியே ரைட் சைடு வர 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 +30 +1 +1.30 இந்த மாதிரி கூட்டிட்டே வரும். அப்படி இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவுடைய GMT கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 5.30 GMT. ஓகே, இதை இந்தியாவுடைய GMT. பழைய கீபேட் மொபைல் தான் வச்சிருந்தீங்கன்னா டைம் ஃபிட் பண்ணும்போது இந்த இதை ஃபிட் பண்ணி தான் வைப்பீங்க. யாராவது பழைய பசங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, பழைய கீபேடு பழைய யாருமே அப்படி வச்சிருந்தீங்கன்னா டைம் ஃபிட் பண்ணும்போது அது கேட்கும், அதில் பார்த்துருப்பீங்க GMT 5:30. ஓகே, இப்போ திட்டரைகிறது வந்து நான் சொன்ன மாதிரி தான். உதாரணத்துக்கு நார்மல் டைம் எதுவுமே இல்லாம பார்க்கும்போது அருணாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் கிட்டத்தட்ட 30 டிகிரி டிஃபரன்ஸ் உண்டு. இந்த காரணத்தினால அங்க உதிக்கக்கூடிய சூரியனை விட இங்க வந்து 2 மணி நேரம் டிலே தான் தெரியும். ஓகேங்களா, அது ஒரு பெரிய கான்செப்ட். எக்ஸ்பிளைன் பண்ணா பேசிக் ஞாபகத்துக்கும் புக்ல இருக்கிற பாயிண்ட். அருணாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிஃபரன்ஸ் ஆகும். அப்போ இந்த டிஃபரன்ஸை தான் சரி செய்வதற்காக நிறைய விஷயத்துல ஏரியா வந்து டிஃபரன்ஸ் ஆகும். உதாரணத்துக்கு அருணாச்சல பிரதேசம் அந்த சைடு எல்லாம் போனீங்கன்னா சாயங்காலம் 4:30 மணிக்கெல்லாம் கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆரம்பிச்சிடும். ஓகே, குஜராத்துக்கு போனீங்கன்னா 7-7:30 வரைக்கும், இப்ப நம்ம ஊர்ல 6-6:30 வரைக்கும் எப்படி கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும், அதே மாதிரி அங்க குஜராத்ல 7-7:30 வரைக்கும் அதே வெளிச்சத்தோட இருக்கும். அப்ப இதுதான் இந்த டைம் டிஃபரன்ஸ். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் சரி செய்வதற்காக இந்தியாவுக்கான ஒரு காமன் டைம். ஓகேங்களா, அதை கிட்டத்தட்ட சரி பாதியா பிரிக்கிற மாதிரி தீர்க்கரேகை பிரிச்சிருக்காங்க. அதுதான் 82.5 டிகிரி கிழக்கு. ஓகேங்களா, ஒரு சின்ன பாயிண்ட் மனப்பாடம் பண்றதுக்காக நம்ம நிறைய விஷயத்தை பேச சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்ப திட்டரைகிறது டைம் டிஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்கு இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமே கேள்வி கேட்கலாம். உதாரணத்துக்கு குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் சூரியன் உதிர்ப்பதற்கான நேரம் மாற்றம் எவ்வளவா இருக்கலாம், 2 மணி நேரம் சொல்லியிருந்தேன். அதோட புக்ல அந்த வார்த்தையே இருக்கு, நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, தீர்க்கரேகை 82 டிகிரி. இது எந்த ஊர் தான் பாஸ் ஆகுது, அதை ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். ஓகேங்களா, மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேசத்துல மிர்சாப்பூர் என்ற ஊர் வழியாக பாஸ் ஆகுது. ஓகேங்களா, ரைட். அடுத்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது அப்படின்னு கேட்கிறார். ஓகே, இந்தியாவுடன் குறைவான நில எல்லை, லேண்ட் பவுண்டரி. ஓகேங்களா, கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நான் திருப்பி இந்தியாவுடைய வரைபடம் தான் வரையணும். ரஃபா இந்தியா சொல்லும் போது இந்தியாவுடைய பவுண்டரி இங்க இருந்து இங்க பாகிஸ்தான், ஓகேங்களா, அப்படியே எவ்வளவு பாட் தச்சாங்கன்னா இங்க இருந்து அப்படியே பாக்குறீங்க, அதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். டிஃபரன்ஸ் தெரியும். இங்க இருந்து அப்படியே ஃபுல்லா கண்ட்ரிஸ் நமக்கு லேண்ட் பார்டர் இருக்கும். ஓகேங்களா, அப்படி வரும்போது இங்க சைனா, நேபாள், பூட்டான், இந்த சைடு சைனா, இந்த சைடு வரும்போது தான் பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கும், மியான்மர் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இந்தியாவுக்குள்ள ஒரு இந்தியா இருக்கிற மாதிரி ஒரு பகுதிக்கு ஒரு நாடு இருக்கும், அதுக்கு பேர் தான் பங்களாதேஷ். ஓகேங்களா, அப்ப இதுவும் ஒரு லேண்ட் பவுண்டரி தான். அப்ப இவ்வளோ லேண்ட் பவுண்டரி, அப்போ மொத்த நாடுகள் கூட ஷேர் பண்ணக்கூடிய இந்தியாவுடைய லேண்ட் பவுண்டரி பார்த்தா கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டருக்கு மேல. ஓகேங்களா, 15,000 கிலோமீட்டருக்கு மேல இந்தியா மொத்த லேண்ட் நில எல்லைகளை கொண்டுள்ளது. இதுல எது அதிகம் எது கம்மி அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எது அதிகம் ஓப்பனா சொல்லும் போது நமக்கு ஜென்ரலா சும்மா ரஃபா மேப் பார்க்கும்போது சைனா தான் சார் பெரிய கண்ட்ரி, சைனா தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சைனா சொல்லுவாங்க. சைனா கிடையாது. ஓகேங்களா, என்னதான் இந்தியாவுக்குள்ளேயே ஒரு இந்தியா இருக்கிற மாதிரி இருக்கும்போது இது வளைஞ்சு நெறிஞ்சு இருக்கிறதுனால பங்களாதேஷ் தான் அதிகமான பவுண்டரியை ஷேர் பண்ணுது, 4156 கிலோமீட்டர். ஓகே, நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பல்சரி கொஸ்டின் வரலாம். 4156 கிலோமீட்டர் தான். சரிங்களா, மீட்டரும் வேற ஏதாவது கிடையாது. ஓகே, சரி, நீ கூகுள்ல போய் செக் பண்ணீங்கன்னா 4096 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, டேட்டா ஒரு சில இடங்கள்ல வேரி ஆகும்.
நமக்கு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் டேட்டா தான் ரிலையபிள். ஓகேங்களா, அதை தான் நம்பக்கூடியது. நாளைக்கு ஏதாவது கன்ஃபியூஷன், ஏதாவது மாற்றம் அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்கூல் புக் டேட்டாவை எடுத்து தான் கிளைம் பண்ண முடியும். ஸ்கூல் புக்கே ஃபாலோ பண்ணிக்குவோம். ஸ்கூல் புக்ல இல்லாத டேட்டாவை வெளியே அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்லயோ வேற ஏதாவது புக் சோர்ஸ்ல பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் தான். ஓகேங்களா, ஆனா அதுக்குன்னு வந்து பிளைண்டா ஸ்கூல் புக் நம்ப கூடாது. உதாரணத்துக்கு ஒரு சில விஷயம் அப்டேட்டட் இல்லாம இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவுடைய பாப்புலேஷன் உலக அளவுல முதல் இடம், ஆனா ஸ்கூல் புக் 2வது இடம் இருக்கும். அப்ப அதெல்லாம் அப்டேட் இல்லை. அது வேற இது வேற நம்ம பேசுறது. ஓகேங்களா, அப்ப இது வந்து ஸ்கூல் புக் டேட்டாவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4156. ஓகேங்களா, அப்ப இது அதிகமா இருக்கு. அடுத்து எது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் தான் ஆன்சர். ரொம்ப கம்மியா இருக்கும். வெறும் 106 கிலோமீட்டர் தான் ஷேர் ஆயிருக்கும். இந்த இடத்துல மட்டும்தானே ஆப்கானிஸ்தான் சின்னதா வரும். இங்க ஃபுல்லா பாகிஸ்தான், இங்க இருந்து இங்க ஃபுல்லா சைனா, அப்புறம் இடையில சின்னதா கேப் நேபாளம், அடுத்து சைனா, அடுத்து சின்னதா பூட்டானு, அடுத்து சைனா, இங்க வந்தா மியான்மர் இருக்கும். ஓகேங்களா, அப்ப 2வது பிளேஸ்க்கு நம்ம சைனாவை எடுத்துக்கலாம். ஆனா முதல் பிளேஸும் கடைசி பிளேஸ் தான் கேட்பாங்க. ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் கிலோமீட்டர் ரொம்ப நல்லா ஞாபகம். அதே மாதிரி இந்த கிலோமீட்டர் ஞாபகம். 15,000 கிலோமீட்டருக்கு மேலதான் நமக்கு லேண்ட் பவுண்டரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இதே மாதிரி கோஸ்டல் லைனும் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம்பா. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். கொஸ்டின் தமிழ்ல வைக்கிறேன், இங்கிலீஷ்லயும் வச்சிடுறேன். இங்கிலீஷ் மீடியம் பசங்க பாக்குறீங்க. எஸ், ஓகேங்களா. அதாவது இந்தியாவுடைய வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி அப்படின்னு கேட்கிறாங்க. மெயின் லேண்ட், அந்த வார்த்தை முக்கியம். ஓகேங்களா, அப்ப திருப்பி இந்தியாவை ரஃபா வரையும் பொழுது இந்தியாவுடைய மெயின் லேண்டு தான் இதுதான். சரி சார், இப்போ மெயின் லேண்ட் இல்லாம சைடு லேண்டு ஏதாவது இருக்கா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி இல்லாம வேறு சில நிலப்பகுதிகளும் உள்ளன. உதாரணத்துக்கு இங்க ஒரு துண்டு மாதிரி ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, இங்க ஒரு சின்னதா கொச்சைன்னு இருக்கும். என்னது? இதுக்கு பேரு லட்சத்தீவு, இதுக்கு பேரு அந்தமான் நிக்கோபார் தீவு. அதை பத்தி பேசலாம். ஓகே, இதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் லேண்டு கிடையாது. இந்தியாவுடைய அலாய்டு லேண்டு இந்தியா தான், ஆனா மெயின் லேண்டுக்குள்ள இவங்க இல்லை. ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இங்க இந்தியாவுடைய முக்கிய நிலப்பகுதியுடைய அச்சரேகை தீர்க்க ரேகையுடைய அளவு கேட்கறாங்க. நான் சொன்னதை ஃபர்ஸ்டே படிக்கணும்னு சொல்லிட்டு, இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், இங்க இருந்து இது எவ்வளவு, இங்க இருந்து இது எவ்வளவு, இதுக்குதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இந்தியா எந்த பகுதியில் அமைந்துள்ளது? வடக்கு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்லையும் டைரக்ஷன் எது மட்டும்தான் இருக்கணும். ஒண்ணு வடக்குங்கிற வார்த்தையும் கிழக்குங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். பார்க்கலாமா? வடக்கு வடக்கு, கிழக்கு கிழக்கு இருக்குது. ஓகேங்களா, எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். ஓகே, வடக்கு வடக்கு கிழக்கு கிழக்கு இருக்குது. மேபி கரெக்டா இருக்கலாம். வடக்கு வடக்கு கிழக்கு கிழக்கு இருக்குது, ரைட்டா இருக்கலாம். வடக்கு வடக்கு திருப்பி வடக்கு வடக்கு இருக்குது. எப்படி? கன்ஃபார்ம் தப்பு. ஏன் அப்படின்னா இங்க இருந்து இங்க பார்க்கும்போது வடக்கு, இங்க இருந்து இங்க பார்க்கும்போது கிழக்கு தானே இருக்கணும். அப்ப இது தப்புன்னு சொல்லலாம், எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா, நம்பர் தெரிஞ்சாலும் எலிமினேட் பண்ணலாம். அடுத்து பாருங்க, வடக்கு வடக்கு கிழக்கு கிழக்கு. ஓகேங்களா, இது மேபி கரெக்டா இருக்கலாம். அப்போ இந்த 3 ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் அடிபட்டு போகுது. ஓகேங்களா, ரைட். அப்ப அடுத்து பார்க்கும்போது நம்ம இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் நான் இது ஈஸியா நம்ம மனப்பாடம் பண்ணலாம். ரொம்ப எல்லாம் கஷ்டம் கிடையாது. ஈஸியா மனப்பாடம் பண்றது நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லி தரேன் பாருங்க. இங்க பாருங்க, கீழே ஆரம்பிக்கும் போது 8 டிகிரியில ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அதனால நான் வச்சுக்கோங்க 8 டிகிரி நார்த்ல ஆரம்பிக்குது. டிகிரி மட்டும் படிச்சா போதும். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை படிக்க வேண்டிய தேவை கிடையாது, வேணா படிச்சுக்கோங்க. 8 டிகிரி நார்த். ஓகேங்களா, அதே மாதிரி ஈஸ்ட். ஓகே, தீர்க்க ரேகை ஸ்டார்ட் ஆகுறது 68 டிகிரி கிழக்குல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது நார்த் வடக்குல ஸ்டார்ட் ஆகுது, இது கிழக்குல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்த 2 நம்பரை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க, வேற எதுவும் படிக்க வேண்டாம். ஈஸி தான். ஓகேங்களா, மேல இருக்கிறத படிக்கணும். அது எப்படி ஷார்ட்கட் சொல்லி தரப்பாங்க. இங்க இருந்து இங்க போகிறதுக்கு உங்களுக்கு +29, இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு +29. புரியுதா? அர்த்தம் புரியுதா? அப்ப 8 கூட 29 ஆட் பண்ணீங்கன்னா இந்த நார்த்தோடைய அச்சரேகை வந்துடும். ஓகே, 8 கூட 29 ஆட் பண்ணீங்கன்னா 37 டிகிரி நார்த். முடிஞ்சு போச்சு. அப்ப அது நார்த் தான் போடணுமா? அதுவும் நார்த் தான், இதுவும் நார்த் தான். ஏன்னா இந்தியாவே உலகத்துடைய பூமியோடைய நார்த் ஹெமிஸ்பியர் தான் அமைஞ்சிருக்கு. அப்ப இங்க பார்க்கும்போது 68 கூட 29 சேர்த்தா 97. ஓகேங்களா, 97 டிகிரி ஈஸ்ட். திருப்பியும் கிழக்கு தான் போடணும், மேற்குன்னு போடக்கூடாது. டைரக்ஷன் ஒண்ணுதான், வடக்கு இன்னொன்று கிழக்கு மட்டும் தான் போடணும். ஓகேங்களா, ரைட். அப்ப 8 68 இதை மட்டும் ஞாபகம். 8 68 ஈஸ்ட் தானே. 8 இன்னொன்று 68, அதுவும் 8 முடியுது. ஓகேங்களா, 29 ஆட் பண்றீங்க, இங்கே 29 ஆட் பண்றீங்க. 68 கூட 29 ஆட் பண்ணீங்கன்னா 97, 8 கூட 29 ஆட் பண்ணீங்கன்னா 37. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அப்படி பார்க்கலாமா? அப்ப ஆப்ஷன் எங்க இருக்குது? 8 37 இருக்குது. ஓகேங்களா, 68 97 இருக்குது. மேக்ஸிமம் இதுதான் கரெக்டா இருக்கும். மீதி செக் பண்ணிக்கலாம். 8 36 வந்துடுச்சு, தப்பு.
68 97 கரெக்டா இருக்குது. ஆனா இது தப்பாயி போச்சு, விட்டுரு. இது அடிச்சாச்சு முதைய. 8 37 கரெக்டா இருக்கு. 68 95 தப்பா இருக்கு. அப்ப பாருங்க, எல்லா ஆப்ஷன்லயும் இத கரெக்டா கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின் அனலைசஸ், இப்படிதான் பண்ணணும். இதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நம்ம படிக்கக்கூடியதான் ஏதாவது தப்பு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தப்பு பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் ஏ. அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். வடக்கு கிழக்குங்கிற டைரக்ஷன் மட்டும்தான் இது. வடக்கு, இங்கிருந்து கிழக்கு. 8 68 ஞாபகம் 29 கூட்டிக்கோங்க. கன்ஃபார்ம் இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டா வரலனா கூட ரொம்ப பேசிக்கா வரலாம். இந்தியாவுடைய அச்சரேகை லிமிட்டை சொல்லுங்க. ரொம்ப பேசிக். இது கொஸ்டினுடைய ஃபார்மேஷனே பெருசா எடுத்து வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? நம்ம எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலா வரப்போறது கிடையாது. அடுத்து பாருங்க, ரொம்ப அருமையான கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை யோசிச்சு அந்த ஆழமா படிச்சவங்களுக்கு, நல்ல நடத்தும் போது கவனிச்சவங்களுக்கு தான் இந்த கொஸ்டின் வந்து நல்லாவே புரியும். ஓகேங்களா? 4 ஆப்ஷன் இருக்குது. பூமியின் வடிவம், ஷேப் ஆஃப் த எர்த். டக்குனு எல்லாரும் என்ன போடலாம், பாசிபிள் இருக்கிறது. ஆப்ஷன் ஏ வட்டம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப பேசிக்கா படிச்சவங்க டக்குனு வட்டம் போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே பூமியை வரைஞ்சா வட்டத்தமா இருக்கும், வட்டம் போட்டுருவாங்க. மேபி நல்லா படிச்சவங்க, ஓரளவுக்கு படிச்சவங்க அப்படின்னா வட்டம் கிடையாதுப்பா, தட்டையானதா வாய்ப்பே இது. அதெல்லாம் சொன்னாங்க, இப்பெல்லாம் கிடையாது. கோலமானது. நம்ம ஸ்கூல்லயே சின்ன வயசுலயே நம்ம பூமியை வந்து என்ன சேஃபா தான் படிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பந்து, ஓகேங்களா, ஒரு பாலா வச்சு படிச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஆரஞ்சு குளமோ அந்த மாதிரி வச்சுதான் படிச்சிருப்போம். நம்ம பூமி, நம்ம ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு எல்லாம் போகும்போது நல்ல ஞாபகம், நீங்க ஸ்கூல் படிக்கும்போது ஹெச்எம் ரூமுக்கு எல்லாம் போவோம். தப்பு பண்ணாதான் போவோம், தப்பு பண்ணிருப்போம், பண்ணாமே பண்ணிருப்போம். ஹெட் மாஸ்டர் ரூம் போகும்போது அந்த டேபிள் வந்து உலக உருண்டை இருக்கும். ஓகே, அதை அப்படியே சுத்தி சுத்தி விளையாடுவோம். ஓகே, பார்க்கும்போது அப்போ உருண்டையா தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு பால் மாதிரி. பால்ல என்ன சேஃப், ஸ்பியர். ஓகேங்களா? கோல வடிவம். இப்ப நிறைய பேர் இதுதான் போட வாய்ப்பு இருக்கு. நல்லா படிச்சவங்க, புத்தகத்தை நல்லா படிச்சவங்க, தெளிவா புரிஞ்சுக்கிட்டவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஆன்சர் ஜியாய்டு. சார் புதுசா இருக்கு, அதுதான் புக்கு படிக்கணும். ஓகே, புக்கு அந்த வார்த்தையே இருக்குது. பூமியை பத்தி 10th லெசன்ல இருக்காது, வேற லெசன்ல இருக்கும். ஐ திங்க் 6th or 7th அந்த லெசன்ல பூமியை பத்தி சொல்லும் போது இந்த வார்த்தை இருக்கும். ஓகே, அப்ப ஜியாய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் கோலக வடிவம் தான். ஆனா அங்க என்ன இருக்கும்னா, கொஞ்சம் வளைஞ்சி நெறிஞ்சி சுழிஞ்சி அப்படிதான் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒரு பந்து எடுத்தேன்னா பந்து ஒரே சேஃப்ல தான் இருக்கும் கோலகத்துல. ஆனா பூமி அதே பந்து வச்சோம்னா அப்படியே இருக்கும். இல்ல, எவரெஸ்ட் இருக்கு, பீக்ல இருக்குது, தக்கான பீடபூமி இருக்குது, கொஞ்சம் பீக்ல இருக்குது, அதெல்லாம் பாதாளத்துல ஒரு சில இடங்கள் இருக்குது. அப்போ கொஞ்சம் மேடும் பள்ளம் உராய்வு நெறிவு அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி பூமியுடைய உருவத்தை மென்ஷன் பண்ணுவதற்கு தனியா ஒரு வார்த்தை வச்சிருக்கோம்னா அந்த வார்த்தைக்கு பேர் தான் ஜியாய்டு. ஓகேவா? மறக்கூடாது இதுக்கப்புறம். இந்த மாதிரி ஏன் ஆப்ஷன்ல டீல கொண்டு வச்சிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃபர் பார்த்துட்டே வருவோம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்னன்னா, எதை டக்குன்னு பார்த்தோமோ நமக்கு தெரிஞ்சுட்டா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். அதுதான் தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ வட்டமானதோ கோலமானதோ சொல்லக்கூடாது. ஜிஐடு சார், மேபி ஜிஐடு ஆப்ஷன் இல்லைன்னா கோலமானது போகலாம். என்ன காரணத்துக்கு வந்து வட்டமானதெல்லாம் போகாதீங்கப்பா, அதை விட மோசமானது பூமி தட்டையானது இன்னும் நினைச்சிட்டு இருப்பாங்க பாதி பேரு. அதெல்லாம் கிடையாது. சரியா? அடுத்து யுனைடெட் நேஷன், ஐநா சபையுடைய பிளாக் கொடி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பூமி தட்டையா தான் வந்திருப்பாங்க. தெரியுமா? இது வந்து அந்த காலத்துல பேசப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா? அது அப்போ நிறைய விஷயத்த பேசுறாங்க தட்டையானதுன்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் அது கிடையாது. அடுத்து வரங்க ரொம்ப அருமையான கொஸ்டின். திருப்பியும் நிறைய டேட்டா தான். ஜாகிரபினால நம்பர் வச்சு விளையாடுவாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஜாகிரபி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல்ல வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம், வேணா அதை பாத்துக்கோங்க. இந்தியா சுமார் 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டரை கொண்டுள்ளது சொல்றாங்க. கரெக்ட். எப்படி படிக்கணும்னு சொல்றேன். உலகின் முதலாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. எஸ், ஆமா. உலகத்துல நம்ம வேற எதுலையுமே ஃபர்ஸ்ட் கிடையாது. பாருங்க. ஓகே, எதுலையும் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? பொருளாதாரத்துல ஃபர்ஸ்டா கிடையாது. நல்ல டெக்னாலஜில ஃபர்ஸ்டா இருக்குமா? கிடையாது. ராக்கெட் விடுறதுல ஃபர்ஸ்டா இருக்குமா? கிடையாது. ஓகேங்களா? எதுல ஃபர்ஸ்டா இருக்கோம்னாலும் கிடையாது. மக்கள் தொகையில நாங்களாப்பா ஃபர்ஸ்ட். அந்த மாதிரிதான் இருக்கிறோம். நீ நிலைமையில ஒரு காலத்துல சைனா இருந்தது. சைனாவை சில வருடங்களுக்கு முன்னாடி, கொரோனாக்கு அப்புறம் தான். ஓகேங்களா? கொரோனாக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சைனாவை பீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், உலகின் முதல் இதுல மக்கள் தொகையில இடத்தை பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? பெருமைப்படக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? இது 2 செகண்ட் கரெக்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. இந்த டேட்டா படிக்க வேண்டிய அவசியம், ரொம்ப ஈஸியான டேட்டா தான். இந்த டேட்டாவை படிச்சாகணும். ஓகேங்களா? அப்ப இந்தியாவுடைய அளவு இந்த அளவுக்கு அக்யூரேட்டா படிக்கணுமா சார்? ரொம்ப அக்யூரேட்டா படிக்க வேணாம், ரொம்ப பேசிக்கா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டை படிச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த யூனிட்டை படிக்காம கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த நம்பர் நல்லா படிச்சிருவாங்க, அங்க போய் ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருவாங்க, டக்குன்னு அதை போய் போட்டு வந்துருவாங்க. தப்பு. ஓகேங்களா? ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படி இல்லைன்னா கிலோமீட்டர் ஸ்கொயர் இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான். சரியா? தமிழ்ல பார்க்கும்போது, தமிழ் ஆக்சுவலி இந்த வார்த்தையே இருக்காது. தமிழ்ல வேற மாதிரி எப்படி இருக்கும், சதுர
கிலோமீட்டர் அப்படி கூட இருக்கலாம். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? ரைட். அப்ப இந்த நம்பர் படிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? எஸ், கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமா கொஸ்டின்ஸ் தான் செட் ஆகாது. எஸ்ஐ தேர்வு ரொம்ப கடினமா செட் ஆகாது, ஓரளவு கடினமா இருக்கும். ஓகே, அந்த ஓரளவு கடினத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த யூனிட்டை படிங்க. இந்த நம்பரு கடைசி நம்பரு எத்தனை டிஜிட் அப்படி இல்லைன்னா நீங்க ரஃபா இப்படி வச்சுக்கோங்க. 32 லட்சம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 32 லட்சம் நமக்கு தெரியும். ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000 லட்சம், 10 லட்சம். அப்போ 6 டிஜிட் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 6 டிஜிட் வரப்போது நம்பரும் கடைசி நம்பரும் 3ல முடியுது, ஆரம்பிக்கிறது முடியுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப உள்ளுக்குள்ள டெப்தாலாம் அந்த அளவு கேட்கறது கிடையாது இது வரைக்கும். அப்படி ஏதாவது கேட்டா கூட இந்த 3 இது அப்புறம் 32 லட்சம் இதெல்லாம் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஆன்சரை. சரிங்களா? ரைட், படிச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப அருமையான கேள்வி. ஓகேங்களா? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் பொதுவாக பிரிக்கப்படுவது. இந்த கால்வாய் சொல்லுவாங்க. நீங்க கால்வாய்னா ஏதாவது ஓடக்கூடிய கால்வாய் நினைச்சிடாதீங்க. ஓகே, இந்த கப்பல் ஓடுறது, நம்ம ஒரு குளிக்கக்கூடிய கால்வாய் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்ம இந்தியாவுடைய ரஃப் மேப் வரையும் போது இங்க இப்படி கோடு வரைஞ்சு அதுக்கு என்ன பேர் சொன்னேன்? அச்சரேகை சொன்னா, அந்த அச்சரேகையை தான் நிறைய இடங்கள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால்வாய் சொல்றாங்க. அந்த கோடை தான் கால்வாய். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில அந்த மேப்பே வரைஞ்சிரும். ஓகேங்களா? இந்தியாவை வரையும் போது இந்த இடத்துல இப்படி 2ஆ வரையணும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் அந்தமான் நிக்கோபார் தீவு. வங்காள விரிகுடா கடல்ல இருக்கும். ஓகேங்களா? வங்காள விரிகுடா. ஓகேங்களா? அதுல இத அந்தமானும் இத நிக்கோபாரும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப மேப் எல்லாம் உங்களுக்கு கிடையாது, இருந்தாலும் படிச்சோம்னா நல்லது. புரிஞ்சு படிக்கலாம், வேற எதுவும் கிடையாது. மேப் எல்லாம் பார்த்து படிச்சா வேற எதுவும் கிடையாது. ரொம்ப குருடுத்தனமா மனப்பாடம் பண்ணலாம். அந்தமான் நிக்கோபார், அந்தமான் இருக்குது, 10 மான் இருக்குது அப்படின்னு பண்ணலாம். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல படிப்பதற்குரிய மெத்தட் கிடையாது. ஓகேங்களா? புரிஞ்சு நல்லா படிக்கிறான்னா இந்த தீவுக்கு பேரு அந்தமான், இதுக்கு மேல இருக்கக்கூடிய தீவுக்கு பேரு நிக்கோபார். ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கும், கடல் நீர் இருக்கும். ஓகேங்களா? தீவுகள் தான் அங்க 522 தீவு இருக்கும்பா அந்தமான்ல. அங்க இடையில இந்த பிரிக்கும், கரெக்டா பிரிக்கும் இந்த இடத்துல. அது வந்து கரெக்டா அச்சரேகை பார்க்கும்போது 10 டிகிரி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம கன்னியாகுமரி வந்து 8 டிகிரியில இருக்கு. அப்ப அதுக்கு மேலதான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 10 டிகிரி தான் இதை பிரிக்குது. ஓகேங்களா? அதனாலதான் அந்தமான் நிக்கோபார் தீவை பிரிக்கக்கூடியது 10 டிகிரி கால்வாய் சொல்லுவாங்க. அதே மாதிரி 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவையும் மினிகாய் அப்படி இல்லைன்னா மாலத்தீவையும் லட்சத்தீவையும் பிரிக்கக்கூடியதுதான் 8 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 8 டிகிரி கால்வாய். ஓகே, இங்கிலீஷ்ல சேனல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 விஷயம் மனப்பாடம் பண்ணாங்கனால போதும். புரிஞ்சு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணுங்க, கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா நமக்கு நல்லது, வேற எதுவும் கிடையாது. என்ன பார்க்குறாங்க? வச்சா செக் பண்ணிச்சுட்டா கரெக்ட் ஆன்சர். ஓகே, திருப்பி பாருங்க. சரியான விடை. அது ரிவ்யூ சொல்லிருக்கேன், நிறைய கொஸ்டின்ல தவறானதும் கேட்டு வச்சிருவாங்க. ஹெட்டிங்கை படிச்சுக்கோங்க. இந்தியா 2933 கிலோமீட்டர் வடக்கு தெற்கு பரவியுள்ளது. 3214 கிழக்கு மேற்காக பரவியுள்ளது. பரப்பளவு அடிப்படையில் சிக்கிம் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம். இந்தியா மத்திய தீர்க்கரேகை 82.5 டிகிரி கிழக்கு உத்தரப்பிரதேசம் மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் படிங்க. சரியானது கேட்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இந்த டிகிரி பார்த்துருப்பீங்க. கிழக்கு அதை பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டேட் மேற்குன்னு கொடுத்துருவாங்க. ஓகேதா? உத்தரப்பிரதேச மிர்சாப்பூர் படிச்சிருப்பீங்க. அது உத்தரப்பிரதேசமோ பீகாரா மத்திய பிரதேசம் படிச்சிருக்கணும். ஓகேதா? உத்தரப்பிரதேசம் தான். ஓகேதா? அதே மாத்தி விட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்படி பார்க்கும்போது இதுதான் கரெக்ட். ஆனா சார் எனக்கு இதெல்லாம் தெரியாது, இது மேபி கரெக்டா இருக்குமோ அப்படின்னா கொஞ்சம் இதையும் படிச்சுதான் ஆகும். ஓகேங்களா? அதாவது எப்படி நம்ம அச்சரேகை தீர்க்கரேகை படிக்கிறோமோ அதே மாதிரி இந்தியாவா வடக்கு தெற்கிலிருந்து வடக்கு எத்தனை கிலோமீட்டர், கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கு எத்தனை கிலோமீட்டர் படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? இதுக்கு அந்த நம்பர்ஸை படிச்சுதான் ஆகணும். ஆனா இருக்க நம்பர் தப்பா இருக்கு. எப்படி தப்பா இருக்குன்னா அப்படியே ரிவர்ஸா கொடுத்துருக்கோம், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இந்தியா நான் வச்சுக்கோங்களேன். இப்படி நம்ம K2K போகணும் ஆசை நிறைய மாணவர்களுக்கு. K2K போகணும். K2Kன்னா என்ன? கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேருக்கு இங்க டு இங்க, உதாரணத்துக்கு இங்க கட்சி இருக்கும், கட்சி வளைகுடா குஜராத், இங்க சைடு அருணாச்சல பிரதேசம் இருக்கும். இங்க டு இங்க போகணும் ஆசை. ஓகே, இப்படி போகும்போது எந்த டைரக்ஷன்ல போனா அதிகமான கிலோமீட்டர்னா ஞாபகம் K2K போறதுதான் அதிகமான கிலோமீட்டர். அதனால அதுக்கு ஆசைப்படுறோம். ஓகேங்களா? அப்போ K2K தான் அதிகம் அப்படிங்கும் போது இதுதான் மேலதான் வரும். ஓகே, 3214 கிலோமீட்டர் வடக்குல இருந்து இருக்கு. 2933 கிழக்குல இருந்து மேற்கா பரவி உள்ளது. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டுமே தப்பு, அதான் ரிவர்ஸா இருக்கு. ஓகே, இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும். ஓகே, 3214 2933. ஓகேங்களா? அப்புறம் லாஜிக்கே எலிமினேட் பண்ணிடலாம். பரப்பளவு அடிப்படையில சிக்கிம் தான் பெரிய மாநிலம் சொல்றாங்க. அப்படியே உள்டாவா இருக்கு.
பரப்பளவு அடிப்படையில் மிகச்சிறிய மாநிலம் தான் சிக்கிம். இங்க இருக்கும் இத்தனோண்டு நாடா இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இருக்கிறதே சின்னது. நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கூட அவங்க ஊர்ல இருக்கு. இந்த அளவு ரொம்ப சின்னது. ஓகேங்களா, அப்ப பரப்பளவுல பெருசு எது கேட்பாங்க, அது வந்து ராஜஸ்தான். நிறைய பேர் உத்தரப்பிரதேசம் கிடையாது, ராஜஸ்தான் தான் பரப்பளவில் பெரியது. அடுத்து பாருங்க, இந்தியாவை பத்தி இந்த மாதிரி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நம்பர் வர கேட்பாங்க, இப்படிதான் கொஸ்டின் வரும். ஓகேங்களா, கொஸ்டின் எப்படி வருங்கிறத யோசிச்சுதான் நம்ம டீம் எல்லாருமே கொஸ்டின் செட் பண்றோம். அது டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், கிளாஸா இருக்கட்டும், எஸ்ஐ அல்டிமேட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அப்படிதான். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இந்தியா பரப்பளவில் உலகில எத்தனாவது இடம், ஆசிய கண்டத்துல எத்தனாவது இடம், இது அப்படியே புக்ல ஓப்பனா கொடுத்துருப்பாங்க. ஓகேதா, 7, 2 இதுதான் நம்பர். ஓகே, 7 நிறைய பேருக்கு தோனியோட நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகிலேயே 7வது பெரிய நாடு. ஓகேங்களா, ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நாடு. ஓகே, ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நாடு. இந்த நம்பர் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற வழி கிடையாது, ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஓகே, 7, 2. நீ இந்த லாஜிக்கா யோசிக்கிற அந்த மாதிரிதான் இங்க யோசிக்க முடியாது. ஓகே, நிறைய விஷயத்துல. அடுத்து பரப்பளவின் 2வது பெரிய இந்திய மாநிலம். சார், இப்பதான் முதலாவது சொன்னீங்க, 2வது சொல்லாம விட்டீங்க. தெரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. டாப் 3, லாஸ்ட் 3 எல்லாத்துக்குமே படிக்கணும். எப்பவுமே எல்லாத்துக்குமே முதல் 3, கடைசி 3 படிச்சுக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்றது, இந்த மாதிரி இறங்கு வரிசைப்படுத்துக, ஏறு வரிசைப்படுத்துக, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி பார்க்கும்போது பரப்பளவுல இந்தியாவில் அது பேசி இன்னொரு விஷயம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கு இன்னும் பாதி பேருக்கு தெரியாது. இந்தியாவில் எத்தனை மாநிலம் கேட்டா பழைய புக்கை எடுத்து வாசிட்டு இந்தியா 29 மாநிலம் உள்ளது சார் அப்படிலாம் சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஓகேங்களா, தப்பு. அப்படிதான் தயவு செஞ்சு அதான் ஸ்கூல் புக்கு இருக்கக்கூடியது அப்படியே பிளைண்டாவும் நம்பக்கூடாது. அப்டேட்டட் விஷயத்த அப்டேட், அது நம்ம கரண்ட் ஈவெண்ட் தான் படிச்சுக்கணும். அதுக்குன்னு இந்த பரப்பளவுடைய சைஸ் மாறப்போதா, அப்டேட் ஆகுமா? அது எப்படி அப்டேட் ஆகும்? புதுசா ஆண்டெனா உருவாகும் போது உருவாகாது. அப்டேட் ஆகிற விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கோங்க. 28 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. ஓகே, 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம். இதை கண்ணில் ஓடி ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி பார்ட்டியில படிக்கும் போது லோக்சபா எண்ணிக்கை, ராஜ்யசபா எண்ணிக்கையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, லோக்சபா எண்ணிக்கை, ராஜ்யசபா எண்ணிக்கையும் படிச்சுக்கணும். ஓகே, இது பார்ட்டியில. ஓகேங்களா, பார்ட்டி நடத்தும் போது பார்க்கலாம். பரப்பளவு அடிப்படை 2வது பெரிய மாநிலம் எது? ஓகேங்களா, நான் முதல் பெரிய மாநிலம் எது சொன்னேன், அது ஆப்ஷனே கொடுக்கல. அந்த வேலை கொடுத்துருந்தேன், மேபி கன்ஃபியூஸ் ஆகாது. ராஜஸ்தான் தான் முதல் பெரிய மாநிலம். ஓகே, 2வது பெரிய மாநிலம் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, மேப்ல பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் இப்படி இருக்கும். ஓகேங்களா, மேப் வரைஞ்சீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இப்படி இருக்கும். அதனால பார்க்கும்போது பெருசா தெரியலாம், ஆனால் அது பெரியது கிடையாது. ஓகேங்களா, இந்த ராஜஸ்தானை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சப்பி போட்ட மாதிரி இருக்கும். அதனால சைஸ் அது தெரியாது பார்க்கும்போது, ஆனா அதுதான் பெரியது. ஓகேங்களா, 2வது மத்திய பிரதேசம் தான் அடுத்த பெரிய மாநிலம். ஓகேங்களா, கீழே கொடுக்கப்பட்டது சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். இந்தியா பற்றிய தகவல். உலகின் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடாகும். 2வது பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், தப்பு. முதல் மாற்றிக்கோங்க. பரப்பளவில் 5வது பெரிய நாடு. இப்பதான் கொஸ்டின் பார்த்தோம். பரப்பளவில் 7வது பெரிய நாடு, தப்பு. 2011 ஆண்டின் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் அப்படி சொல்றாங்க. எஸ், இது கரெக்ட். ஓகே, டேட்டா படிக்கணும். ஓகேங்களா, இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி, இந்தியாவுடைய பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோ, இந்தியாவுடைய பெர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் புக்ல வரும். ஓகேங்களா, இந்த டேட்டா தான் படிக்கணும். அப்படி பார்க்கும்போது 382 கரெக்ட் தான். டேட்டா புள்ளி விவரம் டேட்டா. ஓகேங்களா, அப்போ இதுல 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு, 3ஆவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. ஓகேங்களா, ரைட், ஈஸியானது தான் அதெல்லாம். அடுத்த கொஸ்டின், உலகின் மொத்த நிலப்பரப்பில், இது ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்பு பார்த்தோமோ, மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவின் 4.4% கொண்டிருக்கிறது சொல்றாங்க. தப்பு, 2.4%. இது ஸ்கூல் புக்ல பேராகிராஃப்லயே ஒரு வரியா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்தியாவின் பரப்பளவு 32 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம், 3 ஆரம்பிச்சு 3 முடியும். சார் அப்படிதான் சொல்லி கொடுத்தீங்க, இது என்ன மில்லியன் போட்டாங்க? ஒண்ணு இல்லப்பா, 1 மில்லியன்னா 10 லட்சம், 3 மில்லியன்னா 30 லட்சம். நம்ம தான் ஞாபகம் வச்சிருக்கோமே 32 லட்சம். அப்ப 3.2 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா, ஆகவே உலகின் 7வது பெரிய நாடு, இதையும் படிச்சுக்கணும். இது ரைட்டு தான். ஓகே, அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு, 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எங்கன்னு கேட்கிறாங்க, சரியானதானே கேட்கிறாங்க. எஸ், அப்போ 2 மட்டும். புரியுதா? அர்த்தம் புரியுதா? நீ எப்படி படிச்சாலும் ஆன்சர் பண்ணதுக்கு பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ 1 மில்லியன்னா எத்தனையோ தெரியாமன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேங்களா, அது நீங்க மேக்ஸ் படிக்கும்போது படிச்சிருக்கணும். உலகின் 7வது பெரிய நாடு, அதை நம்ம படிக்கிறோம் இப்போ. ஓகேங்களா, ஒரு சில விஷயம் தெரியலனா கூட புதுசா படிங்க. நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான் உங்களை அப்படியே உயர்த்தி மேல கொண்டு போயிட்டே இருக்கும். எக்ஸாமும் பாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின், வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம். சார், இது மாதிரிதான் நான் படிச்சதே இல்லை. எஸ், இதுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, படிக்கணுங்கிறது கிடையாது, எல்லா விஷயத்தையும். ஓகேங்களா, அனுபவிக்கணும். ஓகேங்களா, அனுபவிக்க மீன்ஸ்னா மேப் பார்க்கணும், வேற எதுவும் கிடையாது. மேப்பை பார்க்கும்போது
பார்க்கும்போது தமிழ்நாடு எங்க இருக்கும், மத்திய பிரதேசம் இருக்கும், உத்தரப்பிரதேசம் இருக்கும் தெரியும். ஓகேங்களா? எந்த மாநிலம் எல்லாம் பக்கத்து நாடுகள் கூட பவுண்டரி ஷேர் ஆயிருக்கு அப்படிதான் பார்க்கணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது வங்கதேசத்துடன் எதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலம் வந்து திரிபுரா. இங்க அடியில இருக்கும், மேப் பாத்தீங்கன்னா தெரியும். மணிப்பூர் தான் உள்ளுக்குள்ள தான் மாட்டிருக்கும். பீகார், சிக்கிம் எலிமினேட் பண்ணுங்க. எலிமினேட் பண்ணாதான் ஆன்சர். சிக்கிம் மேல போயிருக்கு, வராது. ஓகேங்களா? பீகார் பாருங்க, அதுவும் மேல இருக்கும், வராது. ஓகேங்களா? மணிப்பூர் பாருங்க, மணிப்பூர் உள்ளுக்குள்ள மாட்டிக்கும். ஓகேங்களா? திரிபுரா தான் கரெக்டா பார்டர் ஷேர் பண்ணும். அடுத்து சர்வதேச எல்லையே இல்லாத மாநிலம் எது? இப்படி கேட்கிறாங்க. சர்வதேச எல்லையே இல்லாத மாநிலம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஹரியானா, குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு. சார் தமிழ்நாடு தான் சார், மட்டும் தான் சர்வதேச எல்லை இல்லை. அப்ப சர்வதேச எல்லைனா நிலம் சம்பந்தமான சர்வதேச எல்லை மட்டும் கிடையாது, கடல் சம்பந்தமானது நம்மகிட்ட சர்வதேச எல்லை தானே. கடலை தாண்டோம்னா, கன்னியாகுமரி தாண்டோம்னா இந்திய பெருங்கடல் முடிஞ்சு சர்வதேச எல்லை தான். ஓகேதா? நமக்கு கொஞ்சம் தூரம் தான் நமக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம இப்படிதான் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு மாநிலம் ஃபுல்லா லேண்ட் லாக்டா இருக்கணும், சுத்தி நம்ம மாநிலம் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மாநிலம்னா ஹரியானா தான். ஓகேங்களா? ஹரியானா தான் சர்வதேச எல்லை இல்லாத மாநிலமா கருதப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவின் தென்கோடி பகுதி எது? அருமையான கொஸ்டின். ஓகேங்களா? அவங்க புக்ல கொடுத்திருக்க வார்த்தையை நாங்க அப்படியே எழுதுறோம். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியாவின் தென்கோடி முனை குமரி கண்டம், குமரி முனை அப்படின்னு சொல்லி டக்குனு போட்டுருங்க. அதனாலதான் ஆப்ஷன் ஏற கொடுத்துருக்கோம். பாத்தீங்களா? குமரி முனை போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்லும் போதே சொன்னேன், இந்தியாவுடைய மெயின் பகுதி தான் இதுதான். ஆனா இந்தியாவுடைய மற்ற பகுதிகள் இருக்குது. இங்க ஒரு இது இருக்கு சொன்னோம்னா துண்டு. ஓகே, என்ன துண்டு? அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபாருடைய இந்த பகுதி தான் இந்தியாவுடைய தென்கோடி முனை அப்படி சொல்லுவாங்க. அந்த முனைக்கு பெயர் தான் அந்தமானுடைய தென்கோடி முனை. இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க, பிக்மிலியன் முனைன்னு சொல்லுவாங்க. சார் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் டி பாருங்க, பி அண்ட் சி இரண்டும். அப்ப இதுதான் அபிஷியலான ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? அந்த முனைக்கு இந்திரா முனையும் சொல்லுவாங்க, பிக்மிலியன் பாயிண்ட், பிக்மிலியன் முனைன்னு சொல்லுவாங்க. புக்ல அப்படியே தெளிவா போட்டிருக்கு. அதே மாதிரி குமரி முனைக்கு இன்னொரு பேர் உண்டு, கேப் ஆஃப் கோமரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி இங்கிலீஷ்ல குமரி. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்ப நமக்கு இந்த ரெண்டுமே இருக்குது. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோம்னா ஆன்சர் போட்டுக்கலாம். எப்பவுமே ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷனையும் தயவு செஞ்சு ரீட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, தவறான கூற்று கேட்கிறாங்க. கடகரேகை இந்தியாவின் 7 மாநிலத்தில் செதுகின்றன. தவறானது. திருப்பி கேட்கிறேன். ஓகேங்களா? சரியானது கேட்கிறேன். இந்தியாவை கடகரேகை இந்தியாவை 2ஆக பிரிகிறது. அது வடபகுதி வெப்பமண்டலமாகவும் தென்பகுதி மித வெப்ப மண்டலமாக விளங்குகிறது. இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? நம்மளுடைய கடகரேகை நீங்க வரையும் பொழுது இப்படி வரைவீங்க. 7 மாநிலத்துக்கு காசு ஆகும். ஓகேங்களா? இங்க இருக்கு குஜராத், ராஜஸ்தான் டச் ஆகும்பா. நீங்க ஸ்கூல் மேப் எடுத்து அந்த கடற்கரையை பார்க்க தான் தெரியும். ஓகே, குஜராத்தை மட்டும் தான் தெரியும், நம்ம ரஃபா வரைஞ்சா தெரியும். ஆனா ராஜஸ்தான்லயும் டச் ஆகும். அப்படி மத்திய பிரதேசம் அப்படி எல்லா மாநிலம் கிடந்து கடைசி திரிபுரா அங்கேயுமே கட் ஆகும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 7 மாநிலம் இங்கேயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா கடற்கரை 2ஆ பிரிக்குது, ஈக்குவல் பிரிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு வடபகுதிக்கு பேரு வெப்பமண்டலம், கடற்கரைக்கு கீழே இருக்கக்கூடிய தென்பகுதி அதுக்கு பேரு மித வெப்பமண்டலம். ஓகேங்களா? தவறானது கேட்கிறாங்க. ரெண்டுமே தவறு. இது மேற்கண்ட எதுவும். ஓகேங்களா? The largest physiography division of our country. இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு எதுப்பா? ஓகேங்களா? இந்தியால நிறைய இயற்கை பிரிவு இருக்கு. சமவெளி இருக்குது, தீவுகள் இருக்குது, கடற்கரை சமவெளி இருக்குது, தீபகற்ப பீடமும் இருக்கு. இது எது லேண்ட் ஏரியா சைஸ்ல அதிகம்? ஓப்பனா சொல்லணும்னா நம்ம இந்தியாவுடைய மேப் வரைஞ்சிடும். எல்லாத்துக்கும் மேப் வரைஞ்சுதான் ஆகணும். ஓகேங்களா? இந்தியாவோட மேப் வரைஞ்சா இங்க இருக்கிறது கொஞ்சம் சமவெளி, இங்க அங்கங்க சமவெளி இருக்கும். தீவுலாம் ரொம்ப கம்மி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. பீடபூமி அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? தக்கான பீடபூமி. முடிஞ்சு போச்சு. இப்ப தீபகற்ப பீடபூமி தான் இந்தியா பரப்பளவின் அடிப்படையில் அதிகம். ஓகே, அடுத்து நான் சொன்னது வந்துச்சு. எப்படி 10 டிகிரி கால்வாய் அந்தமானி நிக்கோபாரையும் பிரிக்குதோ அதே மாதிரி லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய்க்கு பேரு 8 டிகிரி கால்வாய். மேப்பை பார்த்தீங்கன்னா அசால்ட்டா இதெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டினை பார்க்கும்போது கண்ணுக்குள்ளேயே தெரியும். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து பாருங்க, அந்தமான் நிக்கோபார் தீவு கொண்டுள்ள தீவுகள். இதுவும் புக்கில் இருக்கு, அப்படியே புக்கில் இருக்கு கொஸ்டின். இந்த மாதிரிதான் ஃபேக்சுவல் பாயிண்ட் கேட்பாங்கன்னா கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? ஓகேங்களா? மொத்தம் 2 தீவு இந்தியான்னு படிக்கும்போது, ஒண்ணு அந்தமான் நிக்கோபார், இங்க குட்டி குட்டி குட்டியா லட்சத்தீவு இருக்கும். ஓகே, அந்தமான் நிக்கோபார் எங்க இருக்குது? வங்காள விரிகுடா, அதாவது வங்கக்கடல்ல இருக்குது. லட்சத்தீவு எங்க இருக்குது? அரபிக்கடல்ல இருக்குது. ஓகே, இது அரேபியன் சி அங்க இருக்கு. நான் வச்சுக்கோங்க, வலது பக்கம் வங்காள விட, இடது பக்கம் அரேபியன் சி. இப்போ வலது பக்கம் அந்தமான் நிக்கோபார், இடது பக்கம் லட்சத்தீவு. அந்தமான் நிக்கோபார் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட். ஓகே, லட்சத்தீவு அப்படி நிறைய போக முடியாது. ஏன் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார்ல 572 தீவு இருக்குது.
லட்சத்தீவுல வெறும் 27 தீவு தான் இருக்கு. நம்பர்ஸ் புரியுதா? பேரு தான் லட்சத்தீவு, ஆனா அங்க லட்சம் தீவு கிடையாது, வெறும் 27 தீவு தான். ஓகேங்களா? அப்ப நமக்கு அந்தமான் தான் கேட்கறாங்க. இது வந்து 572பா. 572 இங்க இருக்க ஆப்ஷன் பாருங்க. இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகும், நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிட்டு பாருங்க. டக்குன்னு பார்க்கும்போது 572 பார் இருக்கும், இங்கதான் 572 இருக்குது. 525 லட்சத்தீவுடைய கணக்குகள். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவின் கடற்கரையின் மொத்த நீளம் ட்விஸ்டடா கேட்கிறாங்க. இந்தியாவின் வெறும் கடற்கரையின் மொத்த நீளம் கேட்டா ஒண்ணு தீவு கூட்டங்களையும் சேர்த்து, அதாவது கடற்கரைனா எங்க இருக்குது, இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்து இங்க வந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கடற்கரை. இதை மட்டும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 6100 தான். நான் இப்ப வரைஞ்சது 6100. ஆனால் தீவு கூட்டத்தையும் சேர்க்கணும். குட்டி குட்டி தீவு நம்ம ஊர்ல ராமேஸ்வரம் இருக்குது, தூத்துக்குடி போனா நல்ல தண்ணி தீவு, உப்பு தண்ணி தீவு, தூத்துக்குடி பசங்க தெரியும். ஓகேங்களா? அங்கெல்லாம் போயிருப்பீங்க. அங்க அதுக்கு வெஸ்ட் பெங்காலே சின்ன சின்ன தீவு தான் இருக்கும். அதெல்லாம் சேர்க்கணும். சேர்த்தோம்னா 7516.6 கிலோமீட்டர். புரியுதா? இது வெறும் இந்த இது கொடுக்கலனா வெறும் இந்தியாவின் கடற்கரை நீளம் கேட்டாங்கன்னா 6100. இந்தியாவின் கடற்கரை மொத்த நீளம் தீவு கூட்டங்களை சேர்த்து இன்க்ளூடிங் ஐலாண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7500. இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஒண்ணுக்கு 2 தடவை படிக்கணும், ஒண்ணுக்கு 2 தடவை டெஸ்ட் போடணும். நல்ல புரியும், நடத்தும் போது பாத்தீங்கன்னாலே புரியும். சும்மா நடத்தும் போது தூங்கக்கூடாது, நடத்தும் போது நல்லா ஆக்டிவா கவனிக்கணும். ஏன் அப்படி வருது டவுட் கேட்கணும். டவுட் கேட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், கான்செப்ட் கொஸ்டின். உயரம் அதிகரிக்க வெப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனை வெப்ப குறைப்பு விகிதம், வெப்ப குறைவு லாப்ஸ் ரேட் அப்படி சொல்றாங்க. தப்பு. நீங்க சயின்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, ஜியோகிராஃபிலையும் படிக்கணும். இங்க இருந்து மேல உயரம் செல்ல வெப்பம் டெம்பரேச்சர் குறையும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் லாப்ஸ் ரேட். ஓகேங்களா? உதாரணத்துக்கு வேலூர்ல எப்படி அடிக்க பாருங்க, சதம் இப்பதான். ஓகே, 100 டிகிரி வெயில் அடிக்குது. ஓகேங்களா? இதே இது இன்னைக்கு நேரத்துல இங்க கொடைக்கானல், ஊட்டி, சின்ன கல்லாறு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம், அவ்வளவுதான். ஓகே, ஒரு 4-5 இடம். ஏலகிரி, ஏற்காடு இங்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியா தெரியும். ஏன்? கொஞ்சம் உயரமா இருக்கு. ஊட்டி போனீங்கன்னா 2200 மீட்டர் உயரம் அதிகம். என்ன, நம்ம ஊரை விட, நம்ம சமவெளியை விட, சென்னையை விட 2200 மீட்டர் அதிகம். அப்போ ஒரு 1000 மீட்டருக்கு 6 டிகிரி செல்சியஸ் கம்மியாகும். அப்போ 2000 மீட்டருக்குன்னா 12 டிகிரி செல்சியஸ் மேல கம்மியாகும். அதனாலதான் அங்க குளிர் அடிக்குது. நம்ம நார்மலா இருக்கும்போது இங்க சென்னையிலையும் வேலூர்லையும் வாட்டி தருது. ஓகேங்களா? ஒவ்வொரு 1000 கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்லுது. கீழே இருந்து மேல போகும். இது கரெக்ட், ஆனா இது தப்பு. சரியானதான் கேட்கிறாங்க. அப்ப 2 மட்டும் தான் சரி. புரியுதா? இது கான்செப்ட் புரியுதுங்களா? தெரியும். ஓகேங்களா? ரைட். 20 கொஸ்டின் கேட்டாச்சு, 20 கொஸ்டின் பார்த்து முடிச்சாச்சு. இறுதியாக 5 கொஸ்டின். ஓகேங்களா? 5 கொஸ்டின். அதை நான் கேட்கிறேன். டவுட் நீங்க என்ன பண்றீங்க, உங்க பேர் போட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வாரம் என்ன எபிசோடு சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோசியல் ரிஃபார்ம், சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தான் இருக்கும். 10 கொஸ்டின் இருக்கும். ஐஎன்எம்ல. ஓகேங்களா? 10th புக் இருக்கு, அதை படிச்சுக்கோங்க. ஓகே, 12th புக் இருக்குது, முடிஞ்சா படிங்க. 12th 11th புக் இருக்கும், முடிஞ்சா படிங்க. 10th புக்கே போதும். 5 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு? ஓகேங்களா? இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு? தெரிஞ்சா ஃபுல்லா அடிங்க. இல்லையா அப்படி நான் சொன்ன ஷார்ட்கட் மூலமா அப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அடிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனையாவது இடம், ஆசிய கண்டத்தில் எத்தனையாவது இடம்? 2வது கொஸ்டின். இந்தியாவு வங்காளதேசத்தின் எல்லை எவ்வளவு கிலோமீட்டர்? வங்கதேசத்தோட எல்லை எவ்வளவு கிலோமீட்டர்? இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை மொத்தம் எத்தனை தீவு கூட்டங்கள் உள்ளன? 4வது கொஸ்டின். லாஸ்ட் 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவு கூட்டம், கடற்கரை எல்லை பார்த்துருந்தோம். கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க, கரெக்டா சொல்லுங்க, அக்யூரேட்டா சொல்லலாம். நம்ம ஈஸியா ஷார்ட்கட் எடுத்தோம். இந்தியாவுடைய தீர்க்க ரேகை அச்சரேகையுடைய லிமிட் எங்க இருந்து எவ்வளவு தூரம், வடக்குல, கிழக்குல எங்க இருந்து எவ்வளவு தூரம், அச்சரேகை தீர்க்க ரேகை ரெண்டையும் கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா ஒரு கொஸ்டின், உங்களுக்கான கொஸ்டின், நீங்க கமெண்ட் பண்ணணும்ல, கமெண்ட் கொஸ்டின் ரொம்ப எளிமையானது, நம்ம பேசுனது தான் வருது. இந்த கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.